ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஜெய் ஜெகநாத், ஜெய் பலதேவ், ஜெய் சுபத்ரா. ஹரே கிருஷ்ணா. நான் இன்றைக்கி இந்த ஆடியோவில் பகவான் ஜெகநாதரை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ பகவான் ஜெகநாதர் இந்த ஜகத்துக்கே நாதர் இல்லையா? ஸோ இங்கே கனடாவில் நாங்கள் முந்தா நேற்று சாட்டர்டே சண்டே இந்த வீக்கெண்ட் கிராண்டாக ஜெகநாதருடைய ரத யாத்திரையை ரொம்ப 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 சிறப்பாக நாங்கள் கொண்டாடினோம். ஸோ இங்கே 52வது வருட ஜெகநாதர் ரத யாத்திரை இங்கே எப்போவுமே வருஷம் ரொம்ப ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஜெகநாதர் இந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு வந்ததே ரொம்ப ஒரு ஆச்சரியகரமான ஒரு விஷயம். ஸ்ரீல பிரபுபாதா இந்தியாவிலேருந்து 1965 அமெரிக்கா இறங்குறார். 1966 இஸ்கான் இஸ்கான் மையத்தை நிறுவி அதை பதிவு செய்கிறார். 1967 இங்கே மாலதி மாதாஜின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கம்மியான பக்தர்கள் தான் இருந்தாங்க. அவங்க மாலதி மாதாஜி இண்டியன் ஷாப், நம்ம ஊர் மாதிரி எல்லா கடையிலையும் நம்ம நினைக்கிறது கிடைக்காது. இங்கே இண்டியன் ஷாப்ஸ்னு அமெரிக்கா, கனடா எல்லா பக்கமே ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இருக்குது. அங்கே தான் இண்டியன் திங்ஸு, நம்மளுடைய வெஜிடபிள்ஸு, நம்மளுடைய இது எல்லாமே கிடைக்கும். மெயினாக இண்டியன்ஸ் யூஸ் பண்ணுற எல்லாமே, காய்கறிகள், மளிகை சாமான் எல்லாமே. ஸோ அங்கே போயிருந்தப்போ அவங்க அழகாக ஒரு சின்ன ஒரு டால் மாதிரி இருக்கிறத பார்த்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்படி வரும்போது கொண்டு பிரபுபாதா கிட்ட நான் இந்த இண்டியன் ஷாப்பில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது, அதை பார்த்ததே அவர் அதை டேபிள் மேலே வச்சு நமஸ்காரம் பண்ணுறாரு. அது ஒரு சின்ன அழகான ஒரு குட்டி ஜெகநாதருடைய ஒரு ஃபேஸ். இப்போ இதே மாதிரி இன்னும் 2 பேர் இருப்பாங்க, நீ போய் பார்த்து எடுத்துகிட்டு வான்னு சொல்லும்போது மாதாஜி அதுக்கப்புறம் அங்கே போய் கூடவே பலதேவ், சுபத்ரா அவங்களையும் பார்த்து அந்த 3ஐயும் கொண்டு கொடுக்குறாங்க. இப்படி தான் ஜெகநாதர் ஃபஸ்ட்டு அமெரிக்காவுக்கு அவர் வராரு. நியூயார்க் சிட்டியில் தான் முதல் பிரபுபாதா இந்த இஸ்கான் மையத்தை நிறுவினார். அங்கே ராதா கோவிந்த விக்கிரகங்கள் இருக்குது. கூடவே பக்கத்தில் ரொம்ப பெரிய ஜெகநாதர் அவர் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே நல்லபடியாக அவங்க நடந்துட்டுருக்கும்போது, ப்ரோக்ராமெல்லாம் நடந்துட்டுருக்கும்போது பக்கத்தில் அவங்க சான் ஃப்ரான்சிஸ்கோவில் போய் அங்கேயும் கொஞ்சம் பக்தர்களை உருவாக்கணும் அப்படின்ட்டு அங்கே போய் அங்கேயும் கொஞ்சம் பக்தர்களை உருவாக்கி அங்கே தான் ஃபஸ்ட்டு ரத யாத்திரை சான் ஃப்ரான்சிஸ்கோவில் தான் நடந்தது. ரொம்ப 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 கிராண்டாக ஃபஸ்ட் டைமே நடந்தது. ஸோ இந்த மாதிரி உலகம் பூரா இப்போ ரத யாத்திரை நடந்துட்டுருக்குது. இங்கேயும் நாங்கள் ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணோம். ஜெகநாத் பூரி மாதிரியே பலதேவர் தனி ரதத்தில், சுபத்ரா தேவி தனி ரதத்தில், ஜெகநாதர் தனி ரதத்தில், அப்படி 3 ரதத்தில் இங்கே கனடாவில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இங்கே நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து பக்கம் அங்கே யங்கன் டண்டாஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல தான் பூஜையெல்லாம் பண்ணி தேங்காய் உடைச்சி ரதம் ஸ்டார்ட் ஆகுது. அங்கேருந்து வாட்டர் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கே ஒரு பெரிய ஒரு ஏரி இருக்குது. ஆக்சுவலி இந்த கனடாலேயே ரொம்ப ரொம்ப நீளமான ஒரு லேக் ஏரி. அதில் தான் அந்த லேக்குக்கு அந்த பக்கம் சென்டர் ஐலாண்டுன்னு சொல்லி ரொம்ப பெரிய ஒரு ஐலாண்ட் இருக்குது. ஆக்சுவலி அந்த லேக்குக்கு அந்த பக்கம் 3 ஐலாண்ட் இருக்குது. இந்த சென்டர் ஐலாண்ட் தான் ரொம்ப பெருசு. அங்கே தான் இவங்க வருஷம் கொண்டாடுறாங்க. ஸோ இங்கே யங்கன் டண்டாஸ்லேருந்து கிளம்பி இந்த 3 ரதமுமே பக்தர்கள் புடைசூழ, ஆக்சுவலி 1000 பக்தர்கள். இந்தியாவா இல்லை இது கனடாவா அப்படிங்கிற ஃபீலிங்கே எனக்கு வந்துச்சு. அவ்வளோ கூட்டம், அப்படி ஒரு கோஷம். ஜெய் ஜெகநாத், ஜெய் ஜெகநாத், ஜெய் பல்தேவ், ஜெய் சுபத்ரான்னு ஒரு கோஷம். ஸோ அந்த மாதிரி
கோஷத்தோட ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடந்தது.